வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டோனட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் டோனட் வந்து ட்ரை பண்றேன். ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால தான் இந்த ரெசிபி வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்காக 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். நான் எனக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன். அந்த ஈஸ்ட்டை வந்து நம்ம டைரெக்டாக வந்து மாவில் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் ஈஸ்ட் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ வந்து இந்த மாதிரி பாலில் சேர்த்து ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம மாவில் சேர்த்து பிசைஞ்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். இப்போ வந்து க்ளீனான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு பிஞ்ச் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல இனிப்பான டோனட் வேணும்னா இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இது செய்கிறேன். அதனால் வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் செஞ்சு பார்க்குறேன். மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து கையில் பிடிக்கிறதுக்கு வரணும், இந்த மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது, நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இந்த பாலை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா கையில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பிசைய நல்லா வந்து சாஃப்டாக நல்லா ஒட்டாமல் வரும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா அழுத்தி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி பிசையும் போது தான் நம்மளோட டோனட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இந்த பாத்திரத்தில் வச்சதுக்கு அப்புறம் வந்து இதோட மேலே பகுதி வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் வந்து இதுக்கு மேலே தடவிக்கிறேன். தடவினதுக்கப்புறம் இதை வந்து 2 மணி நேரம் போல் ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். ஒரு துணி போட்டு மூடி வச்சிருக்கிறேன். இப்போ 2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. நம்மளோட மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ வந்து இதை ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு 3 பார்ட்டாக வந்து நான் இதை பிரித்து எடுத்துக்கிறேன். 3 பால்ஸாக சின்ன சின்ன பால்ஸாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி மொத்தத்தில் 3 டோனட் தான் செய்ய போகிறேன். இந்த மாவை வந்து நல்லா எந்த கிராக்கும் இல்லாமல் நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கலாம். கையில் வச்சு நல்லா வந்து நல்லா உருட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஒர்க் ஏரியாவில் வந்து கொஞ்சம் மைதா வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம உருட்டி வச்சுருந்த பால் வந்து இதில் வச்சு கையால் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக, ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து இதை பரத்தி எடுத்துக்கலாம். இப்போ டோனட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்காக ஒரு நாசில் எடுத்திருக்கேன். இதோட சென்டரில் வந்து இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி டோனட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 3ஐயும் நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட டோனட் வந்து பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஆயில் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய டோனட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா உடனே வந்து நல்லா எலும்பி வரும். இப்போ வந்து ஒரு சைடு நல்லா பொன்னரம் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இதை திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும், 2 சைடும் வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வெளியே எடுத்துக்கலாம். நம்மளோட டோனட் வந்து நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்குது. நம்ம நடுவில் கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த மாவை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடலாம். இப்போ நம்மளோட டோனட் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. டோனட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது.
பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதோட டாப்பிங்காக நம்ம வந்து சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி டபுள் பாயில் மெத்தடில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். மேலே ஒரு க்ளீனான ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு அரை கப் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து மிதமான சூட்டில் வச்சு நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த தண்ணியும் வந்து போகாமல் பார்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து சில்கியாக வந்திருக்கு, நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா சூடாறினதுக்கு அப்புறம் தான் வந்து டோனட்டில் வந்து டிப் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி நான் வந்து 1/4 கப் அளவுக்கு ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இதையும் வந்து மிதமான சூட்டில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டார்க் காம்பவுண்டும் ஒயிட் காம்பவுண்டும் ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா சூடாக இருக்குது. நம்மளோட டோனட்டை வந்து இதில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டோனட் எடுத்து இதே மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல ஒயிட் காம்பவுண்டு, அதை வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி மேலையும் கிளையமாக பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான், நம்மளோட டோனட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு டோனட்டை வந்து இதே மாதிரி டார்க் காம்பவுண்டில் வந்து டிப் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இந்த டோனட் வந்து நம்ம இந்த சாக்லேட் டெக்கரேஷன் எதுவுமே இல்லாமல் பவுடர் பண்ண சுகரில் வந்து டிப் பண்ணி கூட சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்க வேணாம், ரூம் டெம்பரேச்சரில் வந்து இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு டோனட் வந்து நான் இதே மாதிரி டார்க் காம்பவுண்டில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பண்ணோம்ல அதே மாதிரி வந்து இதுலேயும் வந்து ஒயிட் காம்பவுண்ட் வச்சு ஒரு டிசைன் வந்து போட போகிறேன். இதே மாதிரி ஒயிட் காம்பவுண்டை ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி மேலே கிளையமாக சிக்ஸாக் மாதிரி ஒரு டிசைன் வந்து போடுறேன். இதில் வந்து கொஞ்சம் சுகர் பால்ஸ் வந்து போடுறேன். அவ்வளோதான், நம்மளோட டோனட்ஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.